இப்போ வந்து நம்ம GBPJPY தான் சார்ட் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நியூஸ் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈவினிங் செக்ஷன் தான் நம்மளுக்கு நியூஸ் இருக்கு. யூரோ அண்ட் USD அண்ட் கேட் நியூஸ் இருக்கு. ஹை இம்பாக்ட் நியூஸ் தான் மூணுமே. இது வந்து நம்ம மார்னிங் வந்து பிரீமியம் சர்வீஸ்ல அப்டேட் பண்ண ஒரு லெவல்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு 167,900 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா உங்களுக்கு ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் ஃபாலிங் கொடுக்கும். அதே மாதிரி மேலே வந்து 68,600 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா 69 ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே ஃபுல்லாக மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன் டேல வந்து சார்ட் பார்க்கலாம். ஸோ ஒன் டேல நம்ம வந்து மார்க்கெட்டு ஒரு புல்லிஷ் கேண்டலாக, ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 ஹவரில் போய் செக் பண்ணலாம். 4 ஹவரில் உங்களுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக. அதுமாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் இன்னும் போய் நம்ம கிளியரான வியூ பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம திருப்பியும் மாற்றி வரைகிறோம். ஸோ 168,600 அந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதேமாரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மார்னிங் செக்ஷனில் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நிறைய ரிஜெக்ஷன் கொடுத்தது. இதை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல ஃபால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, இதை வந்து 30 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணலாம். ஸோ 30 மினிட்ஸ்லையும் பார்க்குறப்ப ஒரு க்ளீன் வியூ இருக்குது. ஸோ சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வரைஞ்சிக்கிறோம். பட் ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்கிறதுனால நம்ம பையில் மட்டும் போகலாம், செல்லுக்கு போக வேணாம். ஸோ எப்போ மார்க்கெட்டு 168,600 பிரேக் அவுட் பண்ணுறதோ வெயிட் பண்ணுவோம். அது பிரேக் அவுட் பண்ணிட்ட பிறகு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 69 ஒரு சைக்காலஜிக்கல் ஃபிகர். அடுத்தது உங்களுக்கு 69,600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெறும் பை ட்ரெண்டில் மட்டும் இருக்கலாம், செல்லுக்கு போக வேணாம். அதுமாரி பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா மேலே ஆகிட்ட பிறகு ப்ரீவியஸ் கேனோட லோவில் தான் நம்ம ஸ்டாப்லெஸ் வச்சிருப்போம். டார்கெட் வந்து மினிமம் 200 to 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம்.